சேர்த்து நன்மை. வேற ஒழுங்கா சொல்லுங்க, ஏன்டா இப்படி பிராணத்தை வாங்குறீங்க? சாரி சத்யா சாமி, ஏழை அதிபீரமாக அழைத்து காரணம் என்ன? மாதிரி பண்ணாங்க. எங்க கை வைக்க கூடாதா அங்கதான் கை வைக்கலாம், எதை செய்யக்கூடாதோ அதுதான் செய்யலாம். என்ன பண்றோம்? உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? எதற்காக? நமக்கு இருப்பது ஒரே மகன் ராஜா. ஆமா. அவனுக்கு மலஜி அந்த கை கொஞ்சம் நோ. சரி சரிங்க. எவ்வளவு திமிரா வந்து சிம்மாசனத்துல உட்காந்துக்கிறா? எவ்வளவு திமிரா வந்து சூத்த வைப்பேன். சுவாமி, வருகின்ற வெள்ளிக்கிழமை நம்மளுடைய மகள் ரோஜாவோட பிறந்த விழா. ஆமா, அதனால அதுக்கான ஏற்பாடு செய்ய வேண்டும். யாராக இருந்தாலும் சரி. நீ யாரு? என்னுடைய மனைவி. சொல்றது கேளு. யார் தெரியுமா சொல்ல வந்தேன்? ஒரு கணவன் மனைவி மறப்பாங்களா? சொல்றது கேளு. எப்பொழுதுமே குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி இருவரும் முழுமனதோடு ஒன்றுபட்டு இருவரும் இருவரும் ஒன்றுபட்டிருக்க வேண்டிய குடும்பத்தில். ஆமா, கோயில வந்து கணவன் மனைவி பேசுறீங்க, நீங்க ஓட்டிக்கிறீங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை. இதே மாதிரி வாயில குத்தி குத்தி அறிவிச்சிரியா? நாளைக்கு போடு பக்கத்துல நாடகம் பண்ணு ஓடி. நாளைக்கு வந்து புராணம் கேட்டுக்கிறாங்க போல. எனக்கு ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு விட்டு ஆஞ்சநேயர் வந்து நாளைக்கு கேட்டுக்கிறாங்க. இனி போற ஐயோ சொம்மாரு யார் இவனோட வாங்கிக்கிறீங்களா? தாலி அடுத்து நீ ஒரு 5 லட்சம், அவன் ஒரு 5 லட்சம். யாருக்கிட்ட போய் நாங்க நீங்க எடுத்தாங்க? எப்படி பேச தெரியாது உனக்கு? அப்படி தெளிவா சொல்லு. என்னுடைய கணவர் இருக்கும்போது அவன் வாயில குத்துறாங்க. கேளடா. ஆறு வரன காமெடி. எதை செய்தாலும் சரி மறந்துடுவாரு. எதை செய்தாலும் குடும்பத்தில் ஒரு 5 பேரை சேர்த்துக்கிட்டு இடியாப்பு விற்கிறவனும், பொறி விற்கிறவனும், தேங்காய் விற்கிறவனும், மீன் விற்கிறவனும். அதான் மீன் விற்கிறவன் தக்கரா மீன், முள்ளில்லாத மீன், எல்லாரும் விற்கிறவங்க சொன்னேன். ஆனா நீ செய்யற வேலையை சொல்லாம விட்டுட்டியே. என்ன வேலை சொல்லு? என்ன வேலை? நான் மலையனூர்ல அம்மாசி பையனா சுத்தி அது இல்ல. அது மாசத்துக்கு ஒரு முறை. தினமும் நீ செய்ய வேண்டிய வேலை என்ன? சிக்க முடி கோயிலுக்கு வந்து அந்த வேலை. ஏய், இருக்கானோ சாமி,
வைக்கிறோம். ஆமா பந்தலில் படுத்து உறங்க வேண்டும். இவங்க 2 பேருக்குமே ஒரு 2 பேருக்குமே ஒரு வாரம் லீவ் போயிட்டு வாங்க. இன்னும் ஒரு நாளுக்கு என்ன வளர்க்குறேன்? ஒரு நாள் லீவு தர மாட்டீங்க, ஒரு வாரம் லீவு சொல்றீங்க. இருந்தாலும் தங்கை சின்ன பையன் நீ லீவ் எடுத்துட்டு போ, நான் அப்புறம் எடுத்துட்டு போ. ஏய் போடா போ. போடா என் தாத்தா இருக்காங்க போடா. அவனை அனுப்பி என்ன பண்ண போறா? எதுக்கு? டேய் நீ என்னென்ன பண்றீங்க பாத்துக்கோ. ஏந்துடுறா போட உள்ள ஒரு வாரம் லீவ் போயிட்டு வா. எனக்கு படுத்து வா. ஒரு வாரம் லீவ் கொடுத்தீங்களா 7 நாள் கொடுத்தீங்களா? ஒரு வாரம் நாள்னா 7 நாள் அது ஒரு வாரம்னு வருது, இது 7 நாள்னு வருது. 2 ஒண்ணுங்க காரமிச்சு பையா இன்னும் மாத்தல. இன்னுமே மாத்தல. நான் செத்த வேணா மாத்துவாங்க. நீ செத்தாதான் மாறும் எல்லாமே. செத்துடுறா. இந்த வருஷம் போகாத மாசம் அதான் இன்னும் ஒரு மாசத்துல செத்துரும் போல. ஏய் டேய் போடா. ஒண்ணு கேட்காத விட்டாவே என் மனைவி நேத்து கேட்டால நீ செத்தா கூட செத்துட்டு போடா ஆனா என் துட்டை கொடுத்துட்டு போட வாங்கல பணத்தை கேட்பாரு சாவிங்கன்னா ஏய், நீ செத்தா கூட பரவாயில்ல. வாய்க்கிற பேர் கை நீட்டி என்கிட்ட 5 லட்சம் அது குத்துட்டு நீ போய் சாவு. அப்ப நினைச்சுக்காதீங்களா? ஏன் அப்ப இல்ல 16 பேரு என்ன ஒரு ஆளு விட்டு நீங்க 15 பேர் செத்து சூழ்வோட்டில் எடுத்துன்னு போய் வச்சு அர்ச்சந்திரால வாலி கட்டி தான் சாவு. வாயில அந்த சிந்தில மதி ஊம்பி ஊம்பி ஆகும். ஏய் சந்திரமதி போடா. சேர்வா விட்டு கூட சின்ன பையன் கம்மன் விட்டுட்டா சூட்டக்கிட்டுலாம் ஏய் என்ன அவன் சொல்றான் கேட்டுக்கிறேன். டேய் பதினாறு நான் என்ன பண்ணுவேன்? கண்டு யாரு கண்டு நீ என்ன பண்ண பண்ணாச்சா? ஏய் கீழே அப்படி பார்த்தா தெரியுமா அவன் பணத்தை? நானும் வரட்டாப்பா. டேய் போங்கடா கலைய போ. ஐயா லீவு குத்திங்களா? வீட்டுக்கு போனா நம்ம காசு கேட்பாங்க. அதனால துட்டு குட்டெல்லாம் நான் வீட்டுக்கு போக முடியும். டேய் உனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம்? 1350. இன்னில இருந்து உனக்கு 2000 ரூபாய் சம்பளம். போயிட்டு வா. ஒரு 150 ரூபாய் ஏத்த சொல்றேன், அதுவே ஏத்த மாட்டேன். கண்டிப்பா கொடுத்து சொல்ல போறா. 2000 ரூபாவா? ஆமா. இதுலேருந்து ஆடி மாசம் கொடுத்தா போதுமா, பணக்காரனா ஆயிடுவேன். இல்ல இல்ல அப்ப கூட நீ பணக்காரன் ஆக மாட்டேன் 5000 கொடுத்தா கூட ஆக மாட்டேன் ஏய் ஏய் இதுதான் ஒரு நாளைக்கு நாளை இது ஓய் அம்மா. நான் வீட்டுக்கு போக சொன்னியா? கார்ல போவா இல்ல பிளேட்ல போவா? பில்லட்ல என்னடா? ட்ரெயின்ல போடா உள்ள. ஐயா என்ன வச்சா என்னடா எங்க போயிட்டாங்கடா உன் பையனா அம்மா, நான் அனுப்பி விட்டு என்ன பண்ண போறீங்க? நாங்க சாமி கும்பிட போறோம். நான் ஊர் வச்சு சொல்லுவேன். டேய் நாங்க 7 ஊர் பம்ப வச்சு நாங்க சாமி கும்பிட போறோம். அதை நீ பாத்துட்டு வச்சுக்கே அவனை வாரி அடிச்சு போடுடா. அம்மா 7 பம்ப வச்சா கூட இந்த சாமி ஆடாது. ஏன்டா? அது ஆடாத சாமி. ஏன்? பாத்தியா உனக்கு இப்பவே ஒண்ணு இல்ல எந்த பொண்ணு கட்டிக்குவாது நீ என்ன சொல்ற 10 வருஷம் கல்யாணம் பாதி யார் உனக்கு கிடையாது சத்தியமா கிடையாது கல்யாணமே உனக்கு கல்யாணமா நடக்க உனக்கு கருமா நடக்க பொட்டு போல. கருமாதி புனித அந்த தாண்டி நடக்கும். ஆமா கல்யாணம் ஆகல இல்ல சீக்கிரமா போயிட்டு வாங்க. வயசான காலத்துல என்ன பண்ண போறீங்க? லொட்டு புட்டு, லொட்டு புட்டு. சீக்கிரமா போயிட்டு வாங்க. சீக்கிரமா போயிட்டு வாங்க. கிணக்கி பாணியம் ராணி கேன் வண்டமா இல்லாமி. சீக்கிரமா பாட்டு ஒன்று லவ் பண்ணாங்க. அப்பா அப்பா வளர்த்து
குஞ்சு எடுத்து குஞ்சா காணுமா என்ன குஞ்சு மாயா குஞ்சா காணுமா ஒண்ணே ஒண்ணு பத்திரமா பொச்சு பொச்சு வச்சு வச்சிடணுமா இல்லைங்க ஐயோ ஒண்ணே ஒண்ணு கண்ணா கண்ணு வச்சிருந்தானே இல்லை குஞ்சு குஞ்சா காணுமா கோழி குஞ்சு இங்க வந்தா நீங்க நான் தொட்டு என்னடா அப்படியே ஓட்டு வராத பேக் எடுத்து வராத அப்படியே போடா போடா ஓட்டு என்ன பிட்ட டேய் உள்ள பேக்ல ஒண்ணு காணாம போகுதுன்னு கேட்டு கொஞ்சம் இந்த மேடம் பேசுங்க உள்ள போனா பேக்ல ஒரு பொருளை காணாம போகுதுன்னு கேட்டு பட்டிக்கு மொத்த பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க குத்து வச்சுக்கிறேன் முக்கியமான பொருள் இல்ல கடையை மாத்தி விழாக்களை மாத்தி மாத்தி கொடுக்குறாங்க ஆட்டு பாயிட்டு காணும் கையால பேசு இது ரோட்ரியா எல்லாரும் பீனா தனியா ஆன்சி அன்னத்தை தொட்டு கைகளினால் கிண்ணத்தை நீனால் தொடவாகி உண்மையெல்லாம் ஒரு பெண்மையினால் உள்ளத்தினாலும் தொடவாகி பயங்கர